ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மார்ஷல் கார்டுங்கிற மனோல எபிசோட் 47 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் சாக்குராவும் இந்த பீஸ்மெண்ட் டெரிட்டரியை விட்டு வெளியே போகிறதாங்க கட்டுறாங்க. மாஸ்டர், நீங்கள் முன்னாடி கூறினீங்களே மற்ற உலகம், அப்புறம் ஒரிஜினல் வேர்ல்டு, அப்புறம் இந்த இடம், எனக்கு அது ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி கதையெல்லாம் நான் முன்னாடி நம்மட்டு கேட்டதே இல்லை. இது ஒன்றும் கதை இல்லை, இதுதான் இப்போ உண்மையாக நடக்குது. இப்போ இங்கே என்ன நடக்குதோ அதோட அது உண்மையானது. முன்னாடி இந்த உலகத்துக்கு நான் வந்தப்ப நான் ஒரு தடுமாறி போன மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அனுபவமும் அப்புறம் சுத்தியல் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இது எதுவுமே தற்செயலா நடக்கல. அது அந்த சுத்தியல் எடுத்தது மூலமா எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு மிஷன். இந்த கடுமையான மற்றும் மர்மமான விதி தான் எனக்கு வழங்கப்பட்ட விதி. அதுக்கு சாக்குறாவும், என்னது இதுதான் உங்க டெஸ்டினியா? அதனால இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெளிவா தெரியும். இந்த வேர்ல்டோட லிமிட்டை பிரேக் பண்ற வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவேன். அப்புறம் அந்த எல்ஃப் அப்புறம் டார்க் இருக்கிற ட்ரெஷரையும் நான் எடுப்பேன். அவர் சொன்னாரு, டார்க்னஸ்க்கு பின்னாடி தான் பவர் இருக்கும்னு. அதை நான் என் சொந்த கண்ணால பார்க்கணும் அப்படின்னு ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். எதா இருந்தாலும் சரி, நான் பழி வாங்குறதுக்கு இன்னும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஹீரோ டெரரா பார்த்துட்டு இருக்கான். அதை சாக்குறோம், இவன் இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு வாயை பொழந்து பார்க்கறா. புரிஞ்சது மாஸ்டர், நீங்க எனக்கு பழி வாங்குறதுக்காக வந்தீங்க. அதனால தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட வர அனுமதிங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே ஒரு சத்தம், என்ன மன்னிச்சிருங்க உங்க நல்ல நேரத்தை இப்படி தொந்தரவு பண்றதுக்கு அப்படின்னு பறந்து வரான் பீஸ்ட் கிங். வந்தவனும் ஹீரோ பார்த்து ஷியோஷி அப்படின்னு பாக்குறான். குரா, இவன் ஏன்டா இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். அப்படி பார்த்தா அவனும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, ரெண்டு பேரும் இப்போ கொஞ்ச நாள்ல நிறைய பிரச்சனை பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். சில ஆர்கனைசேஷனையும் உங்க எனிமையா திருப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதோட இப்ப என்ன இந்த பீஸ்மேன் டெரிட்டரியில தப்பிக்க இந்த கப்பல் துறைமுகத்துக்கு வந்திருக்கியா? இன்னும் அந்த ப்ராமிஸை மறக்கல சரிதானே அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட மாரி அவங்க ஆறாவை வெளியிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் வந்த சாக்குரா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாஸ்டர், இங்கேட்டு ஓட ரெடியா இருங்க. நம்ம பிளான் மாறிடுச்சு, நம்ம மற்ற நாட்டுக்கு எப்படியாவது போறோம். அதை கேட்ட அந்த பீஸ்ட் கிங்கும், ஓ பிளான் பண்ணிருக்கீங்களா? நீங்க ப்ராமிஸ் பண்ணபடி திரும்ப வருவேன் நான் நம்பணுமா? நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருந்தேன் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குதான். அதனால ஒரு காரணத்துக்காக என் டெரிட்டரியை விட்டு உங்களை போக நான் விடுவேன்னு நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் சாக்குறோம், மாஸ்டர் இது அப்படிங்கிற நேரத்தில் ஹீரோ குறுக்க வந்து என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வெளியே போறேன். ஹீரோ சொன்னதை கேட்ட பீஸ்ட் கிங்கும் அவன் பவரை வெளியேற்றிக்கிட்டு என்னை பொருட்படுத்தாம நீ பெயிலான்னு நினைச்சியா? உன்னை நான் இங்கேட்டு போக அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் ப்ராமிஸ் பண்ண டேட்டுக்கு கண்டிப்பா நான் வருவேன். நீ என்ன அலோவ் பண்ணலனாலும் நான் கன்ஃபார்ம் வருவேன். என்ன ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சனா அதை முடிஞ்சா செஞ்சு பாரு. அப்படி ஹீரோ சொன்ன வேகத்துக்கு ஃபுல் பவர் எடுத்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண ரெடியா வராங்க. அப்படி ரெண்டு பேரும் பவர் எடுத்ததுக்கே அங்க சுத்தி எல்லாமே நுறுங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த சாக்குறாவும் கவலையில மாஸ்டர் அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோவும், நீ அங்கேயே இரு, இது நான் தீர்க்க வேண்டிய பிரச்சனை, இதை நானே பாத்துக்கிறேன், என்ன நம்பு அது போதும். அப்படி ஹீரோ சொன்னது சாக்குரா, எஸ் மாஸ்டர் நான் அப்படியே பண்றேன் அப்படிங்கிறா. அப்படி சாக்குரா சொன்ன அடுத்த செகண்ட் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அங்கிருந்து எல்லாமே நொறுங்க ஆரம்பிக்குது. போட்டு மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கையை ஓங்கி குத்து விடுறானோ, அந்த குத்து விட்ட வேகத்துக்கு அங்க இருந்த எல்லாமே திருச்சு பறக்குது, எல்லாம் நொறுங்குது. அப்போ இவன் தான் பீஸ்டே ரூல் பண்ற பீஸ்ட் கிங்கா? நான் என் ஃபுல் பவர் யூஸ் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கான், இல்ல இவன் என்ன விடவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த நேரத்துல பீஸ்ட் கிங்கும் இவன் அப்படின்னு டக்குன்னு ஷோல்டர்லயே உதைக்கிறான். இவனை நான் பார்த்து கொஞ்சம் மாசம் தானே இருக்கும், இல்ல அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். இவனை நான் அந்த ஃபர்ஸ்ட் அரினாவில் சந்திக்கும் போது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு கூட நான் பார்க்கல. என்ன இவன் என் பஞ்ச பிடிச்சிட்டானா? லெவல் 70 இருக்கிற என் கமாண்டர் கூட நான் குத்துனாலும் உதச்சாலும் தாங்க மாட்டானுவோ. ஆனா இந்த பையன் அதை பிடிச்சது மட்டும் இல்லாம என்னை எதிர்த்து அட்டாக் பண்ண வரான். இன்னும் இது முடியலடா அப்படின்ட்டு ஹீரோ இன்னொரு கையில அவன் மூஞ்சிலே அட்டாக் பண்றான். ஆனா அதை எப்படி அவன் கையை வச்சு தடுத்துறான். அடிச்ச வேகத்துக்கு ரெண்டு பேரும் ரெண்டாம் பக்கம் பறந்து போறானுவோ. ஹீரோவை பார்த்தா தேய்ச்சிக்கிட்டே போறான். அதே அந்த பக்கம் பீஸ்ட் கிங்கை பார்த்தா ஒண்ணுமே ஆகாத மாரி ஒரு கையை பின்னாடி வச்சுட்டு பொறுமையா இறங்குறான். என்னடா அவன் கையை பின்னாடி வச்சிருக்கான்னு பார்த்தா அந்த கையை அடிச்சு அடிக்கி நடுங்குது. இவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கான். நான் எதிர்பார்த்தபடியே வலிமையான பீஸ்ட் கிங் தான் நீ அப்படின்ட்டு ஹீரோ அவனோட சுத்தியலை இப்ப சமன் பண்றான். அதை பார்த்த பீஸ்ட் கிங்கும், இவன் இந்த கொஞ்ச நாள்லயே இந்த சுத்தியலை கண்ட்ரோல் பண்ணிட்டானோ, என்ன ஒரு டேலண்ட். அவனும் டக்குன்னு கை நீட்டுறான். அவன் கை நீட்டின வேகத்துக்கு பெரிய ஹேமரை பிடிக்கிறான். அதை பிடிச்சிக்கிட்டு இதை நான் எப்பவுமே கம்பேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறான். இந்த ஹேமரை நான் நிறைய திறமசாலியை வச்சு செஞ்சேன், அதுவும் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இது செஞ்சது காரணமே டிவைன் ஹேமருக்கு ஒப்பிட ஒரு ஹேமர் இருக்கணும்னு தான். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஹேமர் அதோட கொஞ்சம் ஒத்து போகும். அதை பார்த்த சக்கரவும், இந்த ஹேமரோட ஹாராவே ரொம்ப பயங்கரமா இருக்கு, இது டிவைன் ஹேமரை இமிடேட் பண்றதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கம்பேர் பண்ணி பார்ப்போம், உன் ஹேமர் பெஸ்டா இல்ல நான் வச்சிருக்கேன் இந்த ஹேமர் பெஸ்டானு அப்படி சொல்லி அடுத்த செகண்ட் அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் டக்குன்னு ஹீரோவும் அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் அவங்க மொத்த பவரை யூஸ் பண்ணி கிளாஷ் பண்றாங்க. அந்த கிளாஷ்ல சுத்தி இருந்த எல்லாமே பொடி பொடியா நொறுங்கி தெரிக்குது. சக்கரவும் என்ன ஒரு
ஒரு நம்ப முடியாத கிளாஷ் அப்படின்னு பார்க்குறா. அந்த கிளாஷ் முடிஞ்சது ஹீரோ, இப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, என்னோட 2 கையுமே நொறுங்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு 2 பேரும் கை நடுங்க நடுங்க நிற்கிறாங்க ஒரு அட்டாக்கு. அந்த பீஸ் கிங் சிரிச்சுக்கிட்டு, நான் நினச்ச மாதிரியே கடைசியில் என்னை எதிர்த்து சண்டை போகிற அளவு ஒருத்தன் கிடச்சிட்டான், அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது இன்னும் முடியலடா அப்படின்ட்டு ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண வரான். அந்த நேரத்தில் பீஸ் கிங்கும், நீ உண்மையிலேயே சீரியஸாக இருக்கியா, இந்த ஃபைட்டுக்காக உன் உயிரியை தாங்க பண்ண அப்படி சொல்லிட்டு பீஸ் கிங் அவன் மொத்த ஆறாவும் வெளியே விடுறான். அது பார்த்தா பின்னாடி ஏதோ டீமன் வர மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஹீரோலாம் கை நடுங்கி போய் நிற்கிறான். இவன் ஜஸ்ட் ஆறாவை வெளியிட்டதுக்கே என்னால் இப்போ நகர முடியல, என்ன மாதிரியான மென்டல் அட்டாக்காக இருக்கும். அப்போ இவனோட ஃபுல் பவர் நம்மகிட்ட ஹைட் பண்ணிட்டு இருந்தானா, இதுதான் இந்த நிலத்தை ஆள்ற உண்மையான கிங்கோட ஃபுல் பவரா, இது எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் சுத்தியில மறைய வைக்கிறான். உன்னை அசாசின் பண்ண வந்ததுனால அசாசின் கில்டை நீ வைப் அவுட் பண்ணணும்னு நினைச்சல, அந்த அசாசின் கில்டை நான் டிசிப்ளின் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவு என் டெரிட்டோரியில் இருக்கிற வரைக்கும் அவங்க உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் என் காலுக்கு கீழே இருந்தவங்கள நீ வேட்டையாடினது எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருந்தது. ஆனா நீ அவங்கள அப்படி பண்ணதுனால நான் அவனுக்கு கவலைப்பட போறதில்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னா, எதுவும் வேணாம், நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரியே திரும்பி வருவேன் நான் நம்புறேன். அந்த கடைசி ஸ்ட்ரைக் அதுவே எனக்கு போதுமானதா இருந்தது. ஃபைனல் ட்ரையலை எதிர்கொள்றதுக்கு இப்பவே நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. இதெல்லாம் சாக்குறா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறா. யோஷி போயிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்த மாதிரியே ரக்கம் வச்சு பறந்து போயிடுறான். அவன் போனதும் சாக்குறா ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு, இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா மாஸ்டர், உங்களுக்கு ஏதோ காயம் போட்டிருக்கா. அதுக்கு ஹீரோவும், இல்ல இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் இன்னும் அதை ரீச் பண்ணல, நான் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும், இந்த பீஸ் கிங்கோ இல்லை யார்ட்டையோ நான் தோக்காதாலும் நான் ஸ்ட்ராங் ஆகணும். சரி வா சோக்கரா நம்ம போகலாம், இன்னொரு உலகத்தில் ஒரு புதிய ஜேர்னி அப்படின்னு 2 பேரும் நடந்து போகிறாங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணி ஹீரோ அவன் போர்ட்டல் மூலிமா அவன் நெஜ உலகத்துக்கு வரதான் காட்டுறாங்க. டெரிட்டோரியோட பயணம் இதோட முடிஞ்சுது அப்படின்ட்டு ஹீரோ அவன் நெஜ உலகத்துக்கு வரான். அடுத்த தடவை இந்த உலகத்துக்கு வரும்போது நான் ஹியூமன் டெரிட்டோரியில் இருப்பேன். அடுத்த சீனே ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. ஹீரோ கோட் சூட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ரெடி ஆகிறான். இன்னைக்கு நைட்டு தான் ஏலம் இருக்குன்னு சேர்மன் சியோசி சொன்னார். அப்படி பேசிக்கிட்டே கரீனா ரூமை திறந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா அவன் தங்கச்சி தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, விடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறான். வெளில பார்த்தா சேர்மன் சியோசி ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு காரில். அங்கே பார்த்தா ஹீரோ கோட் சூட்லாம் போட்டுட்டு பயங்கரமாக வரான். ஹீரோவை பார்த்த சேர்மானும், டேய் நீ ரொம்ப கூலாக இருக்க, இப்போ நீ வேற ஆள் மாரி ஃபீல் ஆகுற தெரியுமா, இது லைட்டாக ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன என் ஸ்கூல் யூனிஃபார்மில் இந்த இடத்துல போய்க்கும், அதுவும் சரிதான் அப்படின்ட்டு காரில் 2 பேரும் கிளம்புறாங்க ஏலம் நடக்கிற இடத்துக்கு. சியோஷி, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும், இன்னைக்கு நடக்கிற ஏலம் ரொம்பவே பெருசு, அதனால நான் சொல்கிறத ஒழுங்கா கேளு. நல்ல பெரிய பணக்காரங்க அப்புறம் அண்டர்வேல்ட்டை சேர்ந்த பிளேயர்ஸும் இதில் கலந்துக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நானும் முடிஞ்ச அளவு காசெல்லாம் திரட்டி தான் வச்சிருக்கேன். ஆனால் நம்ம கவனம் அந்த ஒரே இதில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற இதுலையும் கவனம் செலுத்த வேணாம். நீங்கள் சொல்கிறது புரிஞ்சது சேர்மன் சுயேஷி. கோல்டன் ரீபிரத் எலிக்சர், அதுக்காக நான் எவனை எதிர்த்து சண்டை போட்டாலும் இல்லை எவ்வளோ செலவு பண்ணாலும் அதை நினச்சி நான் கவலைப்பட போகிறதில்ல. அப்படி பேசிக்கிட்டே அந்த ஏழாம் நடக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அந்த கதவை திறந்து வெல்கம் உள்ளவாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணுறாங்க. இந்தாங்க இந்த மாஸ்கை போட்டுங்க, இது மூலயமா நீங்கள் உங்கள் ப்ரைவேசி ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அங்கே பார்த்தா உள்ள 100க்கு மேலே ஆளுங்க எல்லாம் இருக்காங்க இந்த ஏலத்துக்கு வந்தவங்க. அதை நடத்த வந்தவனும், எல்லா கெஸ்ட் கேளுங்க, நீங்கள் இந்த ஏலம் ஆரம்பிக்க போகுது, அதனால இங்கே வேலை செய்கிறவங்க உங்களுக்கான இடத்த காட்டுவாங்க, போய் உட்காந்துங்க அப்படிங்கிறான். அப்படி ஹீரோவும் சேர்மன் சியோஷியும் அவங்களுக்கான இடத்த வந்து உட்காடுறாங்க. அது பார்த்தா பெரிய ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அது நடுவில் தான் ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிரீட்டிங்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த நைட்டு இந்த ஏலத்தை தொடங்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஏலத்துக்கு வர்றது ஏரங் டார்க் கோர் அப்படிங்கிறாங்க. இது ஏரங் டார்க்னஸ் பீஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது. இது மூலயமா உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், அது மூலயமா மேஜிக் கூட ஈஸியாக பண்ணலாம், இதுலேட்டு நீங்கள் ஃபுல் மேஜிக் கூட எடுத்துக்கலாம். என்னை விட உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியும், அதனால இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60 மில்லியன். இந்த மாதிரியான ஜெம் இந்த உலகத்தில் கூட ரொம்ப ரேரானது தான், அதனால குவாலிட்டியாகவும் இருக்குது, இதுதான் டாப் குவாலிட்டியாக இருக்கணும். இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, அண்டர்கிரவுண்ட் இல்லத்தில் இதெல்லாம் சகஜம். இவங்களுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்குது, அது மூலயமா நேஷனல் ட்ரெஷரியில் கிடைக்காத கூட இங்கே சில சமயம் கிடைக்கும். நீங்கள் தேடுற பொருள் இந்த பட்டியலில் இருக்குது, அதனால எதை நினச்சி கவலைப்படாதீங்க. எனக்கு புரிஞ்சது சேர்மன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த எலிக்சருக்காக வெயிட் பண்ணுறான். அப்படியே நிறைய பொருள் ஏலத்துக்கு வருது, அதுவும் அதிக ரேட்டில் விற்கிது. எல்லாம் கேளுங்க, இப்போ இந்த அரீனா அதோட உச்சத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பொருள் என்னன்னா அதுதான் இந்த ஏலத்தோட ஸ்டார். அதை வெறும் பொருள்னு சொல்ல வைக்காது, அது ஒரு அதிசயம். இது இயற்கையை மாற்றி எழுதும், இறந்த மரத்தை கூட உயிர் கொண்டு வரும், இறந்த காலும் மறுபடியும் வரும். அதுதான் கோல்டன் ரீபிரத் எலிக்சர் அப்படின்ட்டு ஹீரோ தேடி வந்த ஐட்டம் இப்போ தான் ஆப்ஷனுக்கே வருது. அதை பார்த்தா எல்லாரும், என்னது கோல்டன் ரீபிரத் எலிக்சரா, இது உண்மையிலே ஏலம் விட போகிறாங்களா, இது உண்மையிலே இருக்கா, இதுதான் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வாயை பொழுது பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சேர்மனும், ஷூஷி நம்ம தேடி வந்த பொருள் இதுதான். ஓகே சேர்மன், இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. காய்ஸ் மன்னிச்சிருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நடுவில் எக்ஸாம் வேறு வந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு வீடியோ போக வைக்கல. இனிமேல் 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போட பார்க்குறேன். இனிமேல் இப்படி லாங் பிரேக் எடுக்க மாட்டேன். அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுமா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த லெவல் 1 எக்ஸ்பிளைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.